ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மனித பண்புகள், அதற்கும் மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கும் உரிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு வரோம். மனதில் ஏற்படுகின்ற பண்புகளுக்கு ஏற்பதான் நமக்கு உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும். அப்போ மலச்சிக்கல் வராமல் வாழணும் அப்படின்னா நமது சில பண்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தூக்கம். நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை நமக்கு இருக்கணும். ஒரு இரவு 9:30-10 மணி முதல் காலை 4 மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். அப்போ தான் உடம்புல சுரப்பிகள் எல்லாம் சரியாக சுரக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், மலக்குடலுக்கு, பெருங்குடல் சிறுகுடலுக்கு சக்தி கிடைக்கும், உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும். அப்போ நம்ம அதில் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது நிறைய நபர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது. கண்டினியூஸாக அதிக நேரம் தூங்கி கொண்டு இருந்தாலும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். தூக்கமே இல்லை அப்படின்னு இரவு முழுக்க தூக்கம் இல்லை அந்த மாதிரியே இருந்து கொண்டே இருக்கின்றனாலும் உடம்பில் சுரப்பிகள் ஒழுங்காக சுரக்காது, மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ நம்ம எதையுமே அந்த சரியான விகிதத்தில் வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். ஆரோக்கியம் நம் கையில். கொஞ்சம் நம்ம பண்புகளை மாற்றக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், சரியான அளவில் தூக்கம் உங்களுக்கு முதல்ல இருக்கணும். இப்போ நிறைய நபர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். நிறைய நபர்கள் இரவு 9 மணிக்கு படுக்கைக்கு போயிடுறேன், ஆனால் தூக்கமே வர்றதில்லை சார், 1 மணி வரைக்கும் தூங்குறதில்லை. இப்போ அதற்கும் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சிகள், ஆசனங்கள் நல்ல பலனை தரும். இப்போ வரக்கூடிய ஆசனங்களை வயதானவர்கள் ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய முதிரைகளை மட்டும் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சுமண முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ சுமண முத்திரை கை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மர முத்திரை பார்க்க போகிறோம். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை பெருவரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒரு கால் மட்டும். அர்த்த பத்மாசனத்தில் சுமண முத்திரை பண்ண போகிறாங்க. கை அப்படி மாற்றி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மர முத்திரை நடுவிரல் கட்டை விரல் சேர்த்துருக்காங்க. ஆள்காட்டி விரல் உள்ள வச்சுருக்கோம். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ ஆழ்ந்த நிதிரை இல்லாதவங்க மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இரவு படுப்பதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை பெருவரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
then normal breathing. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணிக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே பயிற்சி பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆசனத்தில் 3 முத்திரைகள் பண்ணிக்கோங்க. வஜ்ராசனம் இரட்டிப்பு பலன்களை தரும். சுமண முத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மர முத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை, பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. அர்த்தகாலாசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறாங்க. பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 காலம் ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் அப்படி ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ பச்சிமோதாசனம் பண்ண போகிறாங்க. அப்படி மெதுவாக எழுந்து கால் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். சுமண முத்திரை, கை அப்படி மாற்றிக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மர முத்திரை, நடுவிரல் கட்டை விரல் ஆள்காட்டை விரல் உள்ள வச்சுருக்காங்க. மோதிர விரல் சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கின்றது. இந்த முதிரையின் மூலமாக ஆழ்ந்த நித்திரை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆழ் மனசில் இந்த சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுள முத்திரை, பெருவிரல் நோக்கி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த பயிற்சி தூக்கம் இல்லாதவர்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கும் தூக்கம் இல்லாததுக்கு ரெண்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ண ஆழ்ந்த நிதிரையும் கிடைக்கும். நம்ம உடம்புல கழிவுகளும் சரியாக காலை மாலை வெளியேறும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.